பிளே ஸ்டோரில் காணப்படக்கூடிய இந்த பேட்டரி சேவர் என்று சொல்லப்படுற பலவிதமான செயலிகள் இருக்குது. இவற்றின் செயல் என்ன, இல்லாட்ட இதில் எது சிறந்த செயலி என்றதை இந்த காணொளியில் பார்க்கலாம். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் சொந்தமாக ஒரு கடை வைத்திருந்து அதை நவீனமயப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர், அதாவது பாயிண்ட் ஆன் சேல் சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சேண்டா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இலங்கையிலேயே மிகவும் குறைந்த விலையில் ஆன்லைன் சிஸ்டத்துடன் கூடிய பாயிண்ட் ஆன் சேல், அதாவது போஸ்ட் சாஃப்ட்வேர் என்று சொல்லப்படுற இந்த சாஃப்ட்வேர் இவங்கள்ட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரை கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் காணப்படக்கூடிய இந்த செயலிகள், அதாவது பேட்டரியை சேவ் பண்ணக்கூடிய இந்த செயலிகளில் எது சிறந்ததுன்னு பார்க்குறதுக்கு முதல் உங்களுக்கு இந்த பேட்டரி சேவர் செயலி தேவைப்படுதென்றால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது திறன்பேசியில் இருக்கக்கூடிய மின்கலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாட்ட அந்த மின்கலம் விரைவாக மின் இறக்குகின்றதுன்ற பிரச்சனைக்காகத்தான் நீங்கள் இவ்வாறான செயலிகளை தேடுவீங்கள். அதற்கான தீர்வாக இவ்வாறான செயலிகளை நீங்கள் நம்புவதற்கு முதல் உங்கள் திறன்பேசியிலேயே நீங்கள் செய்யக்கூடிய சில மாற்றங்களின் காரணமாக உங்கள் மின்கலம் உங்களுக்கு தரக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ள முடியும். இவ்வாறு எங்களுடைய மின்கலத்தின் ஆயுளையும் செயற்பாட்டையும் அதிகரிப்பதற்கான செயல்முறைகளை நான் வேறு ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த காணொலியில் இந்த பேட்டரியை சேவ் பண்ணி தரக்கூடிய ஆப்ஸ் என்று சொல்லப்படுற செயலிகள் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த செயலிகள் அனைத்தும் பிளே ஸ்டோரில் இருந்தாலும் சரி, மூன்றாம் நபர் தரப்பட்டு இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் சரி, இது உங்களுக்கு உங்களுடைய மின்கலத்தை சேமித்து தரப்போறதில்லை. இதனுடைய செயற்பாடு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய தரவுகளை தங்களுடைய சர்வர்களுக்கு பெற்றுக்கொள்றதா தான் இருக்கும். எனவே இவ்வாறான செயலிகளை நீங்கள் தரவிறக்கம் செய்கிறதுக்கு முதல் இந்த செயலிகள் உண்மையிலேயே அந்த செயலியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செயற்பாட்டை தான் செய்கின்றதா என்பதை நீங்கள் யோசித்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் எந்த விதமான இந்த பேட்டரி சேவர் என்று சொல்லப்படுற செயலிகளும் உங்களுடைய மின்கலத்தை சேமித்து தராது. அது உங்களுடைய மின்கலம் இன்னும் விரைவாக மின்னை இழப்பதற்கு தான் காரணமாக இருக்கும். அதாவது பேட்டரியை ஃபாஸ்ட்டாக ட்ரைன் பண்ண வைக்கும். அவசரமான சூழ்நிலையில் உங்களுடைய மின்கலத்தின் ஆயுள் இன்னும் அதிகமாக வேணும், இல்லாட்ட இன்னும் அதிக நேரம் உங்கள் மின்கலத்தில் இந்த மின்னேற்றம் இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் உங்களுடைய திறன்பேசியோட வரக்கூடிய அந்த பேட்டரி சேவர் செயலியை இல்லை அந்த டொகுலை நீங்கள் ஒன் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய பேட்டரியின் பாவனையை இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் என்று சொல்லப்படுற பின்புலத்தில் வேலை செய்யக்கூடிய செயலிகளின் செயற்பாடை நிறுத்துவதன் மூலமாக மின்கலத்தின் ஆயுளை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொள்ள முடியும். இதை தவிர மூன்றாம் நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த விதமான ஆப்ஸும் உங்களுடைய மின்கலத்தின் ஆயுளை அதிகரிக்கும் என நம்பி அதை இறக்குவதன் மூலமாக உங்களுடைய தரவுகளை இந்த மூன்றாம் நபர்களுக்கு வழங்குவதை இனிமேல் தவிர்த்து கொள்ளுங்கள். முகநூல் மற்றும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் விளம்பரங்களை பார்க்க முடியும். இந்த விளம்பரங்களை பார்த்து உங்களுடைய நண்பர்கள் யாராவது இதை தரவிறக்கம் செய்ய முற்படும் போது கூட இந்த செயலியை பற்றின உண்மையை அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதே போல உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த காணொலியை பகிர்வதன் மூலமாக அவர்களும் இந்த செயலிகள் பற்றின உண்மையை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் நான் முடிந்த வரைக்கும் ஆங்கில சொற்களை தவிர்க்க முயற்சி செய்திருக்கிறேன். எனவே இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VelKaja. நன்றி, வணக்கம்.